ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதாவது பழைய ஏற்பாட்டில் அல்லது பழைய உடன்படிக்கையில் இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பழைய உடன்படிக்கையில் இல்லாத ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி சொன்னால் சபை. சபை அப்படின்ற வார்த்தை அது என்ன இல்லைன்னா பழைய ஏற்பாட்டில் இல்லைன்னா எழுத்தின்படி இருக்கிறது. ஆனால் அந்த மெய்யான ஸ்லாக்கியம் புதிய உடன்படிக்கையில் வாழ்கிறதான நமக்கு அது நிஜமாக இருக்கிறது. அங்கு ஒருவேளை நிழலாக இருக்கலாம். இங்கு நாம் அனுபவிப்பது நிஜத்தை அனுபவிக்கிறோம். இயேசு அந்த வார்த்தையை என்ன செய்தார்னா பயன்படுத்தினார், அல்லது அந்த பெரிய ஸ்லாக்கியமுள்ள அந்த வசனத்தை வார்த்தைகளை பேசினார். அது 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 16 நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அருமையான ஒரு வார்த்தை. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன். ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்படின்னு ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்கிறது. அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நினைக்கிறாங்கல்ல, சொல்லுகிறார்கள். எப்படி அப்படின்னா பேதுரு தான் என்னது அவர் மேலே தான் கட்டப்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வேதத்திற்கு புறம்பான ஒரு உபதேசம். ஆண்டவர் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படிதான் தெளிவாக சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன். ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு இது ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம் அப்படின்னா, அத்தனை ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டில் அத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அது வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசுவில் இருந்து தான், அல்லது பரிசுத்த ஆவியானவரிலிருந்து தான் என்ன செய்யுதுன்னா அந்த சபை ஆரம்பிக்கப்படுகிறது. நாம் அதற்கு உரிய ஸ்லாக்கியத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம், அதை நாம் அனுபவிக்கிறோம். அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். சபை அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கட்டடம். நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. நம்ம ஒருவேளை தெரியாமல் இருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சிடலான்னா, நம்ம தெரிந்து கொள்வோம். தெரிந்து தெளிவாக சபை அப்படின்னா யார் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சபை அப்படின்ற அந்த சர்ச் அப்படின்ற வார்த்தை ஆக்சுவலாக என்னதுன்னா கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அது அப்படியே சர்ச் அப்படின்ற வந்த ஒரு வார்த்தை. அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உலகத்திலிருந்து வெளியே வரும்படிக்கு அழைக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம். உலகத்திலிருந்து வெளியே வரும்படி அழைக்கப்பட்ட ஒரு ஜனத்திரள், ஒரு ஜனக்கூட்டம். இப்போ நம்மலாம் எப்படின்னா இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. ஆண்டவர் அதான் ரொம்ப தெளிவாக சொன்னார். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் அல்லது நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப திட்டமும் தெளிவாக சொன்னார். நான் தான் என்னதுன்னா இந்த உலகத்தில் இருந்து ஒரு நோக்கத்துக்காக, ஒரு பர்பஸ்க்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அந்த ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கிறபடியால் ஆண்டவருக்கு அதிகமாக நம்ம என்ன செய்யணும்னா நன்றி சொல்ல வேண்டும். மட்டும் இல்லை, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, த கால்ட் அவுட் ஒன்ஸ் அப்படின்லாம், அழைக்கப்பட்டவர்கள்.
இதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னொரு விதமாகவும் இதை என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால், பிலாங்கிங் டு த லார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இயேசுவுக்கு சொந்தமானவர்கள், கடவுளுக்கு தேவனுக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு இந்த வார்த்தைக்கு அர்த்தம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நமக்கு அந்த ஸ்லாக்கியம் தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்திற்கு நாங்கள் அப்படியே பங்கானவர்கள், பங்குள்ளவர்கள். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா, அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து உள்ளம் பூரித்து இருதயத்தில் அப்படியே இருந்து நாம் அவருக்கு என்ன செய்யலாம்னா நன்றி சொல்ல முடியும். மற்ற யாரும் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்ய முடியாதுன்னு அப்படி சொல்லவே முடியாது. அங்கே என்ன அப்படின்னா, அது ஒரு காங்கிரிகேஷன் சொல்லி சொல்லலாம், அல்லது ஒரு ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இங்கு உலகத்திலிருந்து ஒரு பரலோகத்தின் நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், அதான் சபை அப்படின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி சொல்லுகிறேன். இது புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னா, சரீரமான சபை அப்படின்னு இருக்கு. சரீரமான சபை, அதாவது கிறிஸ்துவின் சரீரமான சபை. கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்னா, ஒரு பிரதிநிதிகள் போல இருக்கிறோம். நான் கிறிஸ்துவின் சரீரம், நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சரீரம். இதில் என்ன அப்படின்னா, சபைன்னா இன்னொரு காரியத்தை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சபைனா இப்போ நம்ம கூடி வர்றோம்னா சிஎஃப்சி மட்டும்தான் சபை அப்படின்னு சொல்லி இல்லவே இல்லை. அப்படி நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது எப்படின்னா, உலகளாவிய உலகத்தில் எங்கெங்கே இருக்கிறாங்களோ, ஒருவேளை அது ஒரு ஆர்சியில் கூட இருக்கலாம். ரோமன் கேத்தலிக் இதில் கூட என்ன செய்யலாம்னா, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறதான ஒருத்தவங்க இருக்கலாம். அவங்களும் எதில் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சபையில் தான் சேர்றாங்க. அப்போ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, உலகளாவிய சபை, அதையும் நம்ம என்ன செய்யணும்னா மனதில் என்ன செய்யணும்னா கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம ஒரு பிராண்டு, ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு பார்வை நமக்கு என்ன செய்யணும்னா இருக்கும். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, முதலாவது ஆண்டவர் என்ன செய்தார்னா, நீங்கள் காத்திருந்து, பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்து, நம்ம சொன்ன இது நமக்கு தெரியறது போல அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் எருசலேமில் காத்திருங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, மற்ற இடத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த வசனத்தின்படி அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நம்ம மேல் சபையின் மீது, அல்லது சபைனா நான் முதலே சொல்லிட்டேன், ஒரு கட்டடம் கிடையாது. அதை நம்ம நினச்சிக்கணும். நம்ம தான் சபை, நம்ம ஒவ்வொருவரும் சபை. இப்போ இந்த இடத்துல நம்ம கூடுறோம், காளையார் கோவிலில் உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு சபை. இது போல மதுரையில் கூடுறாங்க, மதுரையில் உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு சபை. இப்போ பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டு பேதுரு எழுந்திருந்து என்ன செய்தார்னா பேசி அவர் என்ன செய்கிறார்னா, இந்த பொல்லாத சந்ததியை விட்டு பிரிந்து நீ என்ன செய்ய வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அங்கேயும் அதை தான் பார்க்குறோம், அழைப்பு கொடுக்கிறார். அந்த 2வது அதிகாரம் லாஸ்ட் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இவ்வாறு பிரிந்து வந்தவர்கள் சபையில் என்ன செய்தார்கள், சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்ப சபை அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம் தான் என்னன்னா சபை. நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு அப்படியே கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு முக்கியமான வார்த்தை அது. கிறிஸ்துவின் அவயவங்களாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவின் அவயவம் ஒரு கையாக இருக்கலாம், ஒரு காலாக இருக்கலாம், ஒரு கண்ணாக இருக்கலாம், ஒரு நாவாக இருக்கலாம், அல்லது எதுவாக வேணாலும் இருக்கலாம். மறைந்திருக்கிறதான எத்தனையோ பகுதி நம்மளுடைய உடல்ல இருக்கு. அது போல நம்ம ஒவ்வொரு அவயவமாய் இருக்கிறோம். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நம்ம இந்த இடத்துல நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1:18. சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர்.
எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். பாருங்க, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அவர் தலை. இயேசு கிறிஸ்து அவர் என்னன்னா தலை. அவர் தான். இப்ப தலையோடு கூட நான் பாடி, சரீரம், நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அல்லது நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். நான் அப்படின்னா என்னை மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருவரும் அதில் ஒரு அங்கமாக, அவயவமாக இருக்கிறோம். இப்போ இந்த தலை என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்ய முடியும். இப்போ பாருங்கள், இந்த பைபிளை வந்து நான் என்ன செய்கிறேன், தூக்குறேன் அப்படின்னா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்னதுன்னா, இப்போ இந்த ஒரு இதை நான் தூக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய தலை என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை 2 இதையும் பிடி, அப்போ தான் இதுவும் என்னது சேர்ந்து நல்லாயிருக்கும், நல்லா அது ஒன்றா தூக்க வரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தலை வந்து என்ன செய்யுது, இந்த கைக்கு வந்து கட்டளையிடுது. இந்த கை வந்து 2 கைகளும் எங்கே இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் தலைக்கு என்ன செய்திருக்கு, இணைஞ்சிருக்கு. இந்த தலை வந்து கட்டளையிடுது. இப்போ நான் தலை என்ன சொல்லுதோ அதெல்லாம் நான் கேட்கிற ஒரு மனிதனாக இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய ஒரு பில்டிங்காக அல்லது ஒரு மாளிகையாக நான் என்ன செய்ய முடியும்னா கட்டப்பட முடியும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஒரு அவயவம், நான் ஒரு கை, இன்னொருத்தர் கால், இன்னொருத்தர் செவி, இன்னொருத்தர் கண், இன்னொருத்தர் நாவு, இன்னொருத்தர், இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா தலையாகி அந்த கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நான் இந்த கையை வந்து நான் அப்படி கட்டி வச்சிருக்க மாதிரி நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் செய்ய மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கை சரியில்லைன்றது இல்லை, இந்த கைக்கு உரிய அந்த கனெக்ஷன், தலைக்குரிய ஒரு கனெக்ஷன் வந்து என்ன இல்லை அப்படின்னு அர்த்தம். அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அப்போ என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாக தலை என்ன சொல்லுதோ, கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறாரோ அவர் தான் தலை. அவர் சொல்லுவதையெல்லாம் நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா ஆசீர்வதிக்கப்படுவோம், சபையாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒவ்வொருத்தரும் அப்படி எப்படி செய்ய சபை என்ன செய்யும் அப்படின்னா, நான் சொன்னது போல ஒரு மாளிகையாக கட்டி எழுப்பப்படும். ஆனால் அங்கே ஏதாவது ஒரு தகட்டல் வந்துருச்சு அப்படின்னா நான் கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரியத்தை தலை சொல்லுது, ஆனால் அந்த கை கேட்க மாட்டேங்குது அப்படின்னா ஏதோ கனெக்ஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆண்டவரே நான் எப்போதும் தலையாகிய கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை கேட்கிற ஒரு மனிதனாக என்னை மாற்றும். நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்கணும். ஏன்னா நான் என்னுடைய இதில் பார்த்துருக்கேன், நிறையா நேரத்தில் இந்த மாம்சம் வந்து அது மறுக்கும், அது எதிராக இருக்கும். ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் செய்யவே நான் வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது போல, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தை தலை, ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மகிமையாக இருக்கும். நான் சொன்னது போல ஒரு அருமையான காரியமாக இருக்கும். இன்னும் அந்த நம்ம கொலோசையர் 1:18 வாசித்தோம். அதே போல எபேசியர் 1:23 ஒரு அருமையான வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். பாருங்க, ஒரு அருமையான வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறுத்தி நம்ம வாசித்தோம் அப்படின்னா மகிமை இருக்கிறதுல என்ன அப்படின்னா, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு, முடிவு, அல்லது ஒரு பூரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். பூர்ணமாகிய நிறைவாகிய சரீரமான சபை. எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க. இதெல்லாம் நமக்கு பழைய ஏற்பாட்டில் யாருமே அனுபவிக்கல. இந்த காரியத்தெல்லாம் பழைய ஏற்பாட்டில் எந்த பரிசுத்தவான்களும் இதை என்ன செய்யல, அனுபவிக்கவே இல்லை, முடியாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா இதற்கு பங்காளிகளாக இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்.
சொல்லிட்டே இருக்க முடியும். அவ்வளவாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அவர்தான் தலையாக தந்தருளினார். இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபேசியர் 3:10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. போதும். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக. அவருடைய அனந்த ஞானம் அது பெருசு. அதை ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. அது துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எது மூலமாக அது வெளிப்படும் அப்படின்னா சபையின் மூலமாக வெளிப்படும். அதனாலதான் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது. பாதாளத்தின் வாசல்கள் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து கட்டுகிறதான ஒரு சபை இருக்குமானால், அப்படி நாம் இருப்போமானால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாதுன்னா பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் மேற்கொள்ளாது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே எப்போதும் நாங்கள் ஆண்டவரே நீர் கட்டுகிறதான அவர் தான் கட்ட முடியும். நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம செய்யறதெல்லாம் ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, தலை என்ன சொல்லுது, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க அதை செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா போதும். அது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியம். ஆண்டவர் சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே அப்படின்னு சவுலை பார்த்து, அதாவது பவுல் சவுலாக இருந்தபோது சவுல் பவுலாக மாறினார். அவரை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்னா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். முள் யார் அப்படின்னா அது சரீரமான சபை. அதை போய் ஏன்பா உதைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ பாருங்களேன், அது அவ்வளவு பெரிய மகிமையான ஒரு காரியம். அந்த இதுல நம்ம வாசித்தது போல உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக அப்படின்னு வாசிக்கிறோம். அது மகிமையான ஒரு சபை, ஒரு உன்னதமான ஒரு சபைன்னு சொல்லலாம். இப்ப இந்த சபைக்குரிய இன்னும் ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து நான் என்ன செய்யறேன்னா, அடுத்து அவயவ நம்ம என்ன செய்யும் அப்படின்றத நம்ம என்ன செய்யறேன் நான் சொல்லுகிறேன். இப்பொழுது 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. பாருங்க, அந்த வீடு அப்படின்றது சபை. அந்த சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூண். அங்க என்ன இருக்காதுன்னா, ஒரு பொய், ஒரு புரட்டு அல்லது அங்க ஒரு மாய்மாலம் இதெல்லாம் என்ன செய்யாதுன்னா இருக்காது. நம்ம அதெல்லாம் கழுவிக்கொண்டே இருக்கிறோம். எனக்கிட்ட இல்லைன்னு நான் சொல்லலை, சுத்தமான ஒரு சபையா மாறிட்டோம் சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம்னா, ஆண்டவரே என்னை கழுவும், ஆண்டவரே இது போன்று இருக்கிறதான எல்லா அந்த கசடுகளையும் நீக்கி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்னா ஆண்டவரை நோக்கி கேட்கிறோம். அப்படி கேட்கும் பொழுது, இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்கும்போது அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேவன் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம் கூட. நான் பார்த்தப்ப ரொம்ப என்ன செஞ்சேன்னா, மகிழ்ச்சி, என்னுடைய இருதயத்தில் இடம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்தது. என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 20, அதுவும் சபையை குறித்ததான ஒரு காரியம். அதை வாசித்துட்டு அப்போஸ்தலர் 20:28 நான் வாசிக்கிறேன். ஆகையால் பாருங்க, 20:28, அப்போஸ்தலர் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை அப்படின்னு இருக்கு. அது மற்ற காரியங்கள் அதில் வருது. ஆனால் நான் அந்த வார்த்தைகளை பாருங்க, அந்த வார்த்தைகளை மட்டும் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. எவ்வளவு முக்கியம் பாருங்க, சபை எவ்வளவு மகிமை இருக்கு பாருங்களேன்.
எவ்வளவு மகிமையான சபையில் நான் ஒரு அங்கமா இருக்கிறேனே, நான் ஏதோ ஒரு சுண்டு வரலா இருந்தா கூட பரவாயில்ல, அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா, ஒரு ஸ்லாக்கியம் இல்லையா? அதுக்கு இணை ஏது? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு இணை வேற எதுவுமே இல்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்? ஒரு அங்கமா இருக்கிறேன். பேதுரு பார்த்து சொன்னார்ல, நீ அதுல ஒரு சின்ன கல்லு அப்படின்னு சொன்னாரு. நீ பேதுருவா இருக்கிறாய், அதான் அர்த்தம். நீ பேதுருவா இருக்கிற ஒரு சின்ன கல்லா இருக்கிறப்பா, ஆனால் இந்த கல்லின் மேல், என்னுடைய இந்த கல்லின் மேல் நான் என்ன செய்வேன்? சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்திற்கு உள்ளாக நாம் மாறி இருக்கிறோம் பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே புலகாங்கிதம் அடையணும். என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில், ஆண்டவரே, இந்த சபைக்காக உமக்கு நன்றி, இதற்காக தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம். இந்த சபைக்காக அவர் என்ன செய்தார்னா தம்மைத்தாமே அப்படியே ஒப்பு கொடுத்தாராம். அவ்வளவு பெரிய விசேஷமான காரியம். இப்பொழுது நாம் என்ன செய்வோம்னா 1 கொரிந்தியர் அருமையான வசனங்கள் நம்ம தேறி வருகிறதற்கு அப்படிதான் எழுதியிருக்கு. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பிரதர். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். பாருங்க எப்படி வசனம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவரை நம்ம துதிக்க முடியும். நான் தான் சரீரமாகிய அந்த சரீரம், கிறிஸ்துவின் சரீரம். அது மாத்திரமல்ல, தனித்தனியே அவயவமாயும் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவருக்கு. டைம் எவ்வளவு? ஓகே, சரி. அப்ப தனித்தனியே அவயவமாயும் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அப்ப பாருங்களேன். அப்ப நம்ம என்னன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்திற்கு உள்ளாக மாறி இருக்கிறோம் பாருங்க. நான் கிறிஸ்துவின் சரீரம், அதுல ஏதோ ஒரு அவயவம் அது என்ன செஞ்சிருக்குன்னா, அந்த தலை இருக்குல்ல, தலையாகிய கிறிஸ்து அதுல போய் கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப தலை என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் நான் என்ன செய்றேன். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவரே, இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே பாக்கியவான்கள், இந்த காரியத்திற்காக, இந்த விசேஷமான ஆண்டவரே இந்த பகுதிக்காக உமக்கு நன்றி, சபைக்காக உமக்கு நன்றி அப்படி நம்ம என்ன செய்ய முடியும்னா சொல்ல முடியும். இப்பொழுது நாம் என்ன செய்வோம்னா எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை யாராவது வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஓகே. இதுல நான் ரொம்ப முக்கியப்படுத்துறது எது அப்படின்னு சொல்லி சொன்னா, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால், ஒருவருக்கொருவர் அவயவங்கள் நாம், இதுதான். அதுக்கு அடுத்து அது பொய் அதெல்லாம் அது இருக்கட்டும், நம்ம கழுவி கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் அவயவம், கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒரு அவயவம் நான். அதான் அந்த இடத்துல நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்கள். இப்போ ஒருவருக்கொருவர் அவயவங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா, இன்னொரு கை என்ன செய்யும்? உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லி அங்கே என்ன உடுக்க இழந்துச்சுன்னா டக்குன்னு கை என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவான்? போயிருமா. அது போல நான் இது சரீரத்தில் உள்ள ஒரு அவயவம். இந்த அவயவம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா டக்குன்னு என்ன செய்யுது, அந்த அவயவத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணுது. ஏதோ ஒரு காரியம் உடனே என்ன செய்யுதுன்னா அது உதவி செய்கிறது. நான் அப்படிப்பட்ட ஒரு சகோதரனாய், அப்படிப்பட்ட ஒரு சகோதரியா இருப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 16வது வசனம். இந்த 4ஆம் அதிகாரம் பூரா அருமையான ஒரு வசனங்கள். ஆனால் நீங்கள் வேணால் போய் படித்து பாருங்கள், ரெஃபர் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா 16வது வசனத்தில், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே.
நான் சொன்னது போல தலைக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா, தலை என்ன சொல்லுதோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன். தலை என்ன செய்தோ அதுக்கு இன்னொரு சகோதரர் கீழ்ப்படுகிறார். இன்னொரு அவயவம், இன்னொரு அவயவம், இன்னொரு அவயவம், மாற்றி 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 ஒவ்வொரு அவயவமும் அது என்ன தலை சொல்றதுக்கு என்ன செய்யுது, கீழ்ப்படியுது. அப்படி கீழ்ப்படிஞ்சா இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஒவ்வொருத்தரும் நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா, நான் சொல்றது போல ஒரு மாளிகையாக அது என்ன செய்யும்னா, சரீரத்துக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கறது போல அது என்ன செய்யும்னா, சரீரம் இழைச்சிக்கிட்டே போகாது. அது என்ன செய்யும்னா, அப்படியே திரும்பி திரும்பி புஷ்டி ஆகிட்டே போகும். ஆரோக்கியமான ஒரு சரீரம் இருக்கிறது போல என்ன செய்யும்னா மாறிவிடும். நம்ம ஆண்டவரே, இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது, பாக்கியமாக இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்கள் முழு இதயத்தோடு கூட நாங்கள் என்ன செய்கிறோம், நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்னா சொல்லலாம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்துருவோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான வசனத்தை நான் என்ன செய்கிறேன்னா பாருங்கள். அது நமக்கு தேவையான வசனங்கள் கூட. நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். நமக்கு முக்கியமான வசனங்கள் என்னென்னா 26வது வசனம். ஆதலால் 1 கொரிந்தியர் 12:26வது வசனம். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார் ஆண்டவர். இது போன்ற ஒரு மெய்யான சபை, அற்புதமான ஒரு சபையில், நம்ம சாதாரண ஒரு சபையில் இல்லவே இல்லை, ஒரு அற்புதமான சபையில் இருக்கிறோம். ரொம்ப பாக்கியம் பெற்ற ஒரு ஜனமாக இருக்கிறோம். நமக்கு நான் நிறைய காரியங்கள் நான் சொல்கிறேன், இப்போ விளங்காது, அல்லது இப்போ நமக்கு அந்த மகிமை கூட தெரியாது. ஆனால் அங்கே போய் இவர் சொன்னதை காட்டிலும் எத்தனையோ மடங்கு நம்ம பாக்கியம் பெற்ற ஒரு ஜனமா அந்த பூமியில் இருந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன், கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயவமாக இருக்கிறேன். தலை அவர்தான். அதற்கு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னா, என்ன தலை சொல்லுகிறதோ அதற்கெல்லாம் நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேன். அப்பொழுது ஒரு மகிமையான சபை கட்டப்படும், ஒரு மாளிகையாக அது கட்டப்பட்டு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அது நிலைத்திருக்கும். ஆண்டவர் நம்முடைய சபையை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் என் சபையை நான் கட்டுவேன் ஆண்டவர் சொன்னார். இதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம் என்னென்னா, சபை ஆண்டவருடையது, அதை கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அவர் கட்டுகிறார் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னாக்கும், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. மனிதன் கட்டினால் அதை மேற்கொண்டு விடும். ஆனால் இயேசு ஆண்டவர் அந்த சபையை கட்டுகிறார் என்பதற்கான அடையாளம் என்னென்னா, அவரே சொல்கிறாரு, நான் கட்டுகிற என்னுடைய சபை அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. நம்ம எபேசியர் 2:20 1 பேதுரு 2:4-6 வாட்சி பார்த்தோம்னா, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் சபையை ஆண்டவர் கட்டுகிறார். அதற்கு அவரே மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்போ சபைக்கு மாடர்ன் ஐடியாஸ், அதாவது இந்த காலத்துக்குள்ளதான நவீன ஐடியாக்களை எல்லாம் கொண்டு சபையை நம்ம கட்ட முடியாது. அங்கே என்ன எழுதியிருக்கு? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். சரி, இதிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்னா என்ன? பாதாளம் அப்படின்னா சில இதில் ஹேட்ஸ்னு எழுதியிருக்கு, சில இதில் ஹெல்னு எழுதியிருக்கு, நரகம். நம்ம மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் எதெல்லாம் நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் விடும் என்று சொல்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 27வது வசனம், அதை வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. 30வது வசனம். உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். அப்போ நரகத்துக்கு வாசலை திறந்து கொடுக்கறது எதுனாக்கும் விபச்சாரம். ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கறதுனால, ஒரு ஆணை பெண் இச்சையோடு பார்க்கறதுனால வேசித்தன பாவத்திற்குள்ளாகும் பொழுது அல்லது விபச்சார பாவத்துக்குள்ளாகும் போது அவர்கள் நரகத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். இயேசு கட்டக்கூடிய சபையில் சகோதரர் சொன்னார், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் அப்படி நம்ம இருந்தோம்னா, நம்ம ஆண்டவருடைய சபையில் நம்ம அங்கமாக இருந்தோம்னு சொன்னால், நாம் நரகத்துக்கு கொண்டு போகக்கூடியதான எந்த பாவமும் நம்மை மேற்கொள்ளாது. நம்ம 31வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். இன்னொரு விபச்சாரமும் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நம்ம இச்சையோடு பார்க்கறத விபச்சாரம்னு சொல்லவே மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சரீரப்பிரகாரமாக கெட்டு போகிறதான் விபச்சாரம்ங்கிறது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆனால் இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரம் செய்த பாவத்திற்கு ஒப்பான பாவம் என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கடுத்து வசனத்தில் பாருங்கள், 31, 32, 31, 32. தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தனம் முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அப்போ விபச்சாரம்ங்கிறது சரீர பிரகாரமானது அப்படிங்கிறது பழைய ஏற்பாடு. இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் அப்படிங்கிறது புதிய ஏற்பாடு. அதுக்கடுத்து இங்கே என்ன வாசிக்கிறோம்னாக்கும் டிவோர்ஸ் பண்ணுறது. அதாவது ஒரு ஆண் பெண்ணையோ அல்லது பெண் ஆணையோ ஒரே ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க ஏற்கனவே உண்மை இல்லாதவர்களாக இருந்து அவங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ துரோகம் பண்ணால், இன்னொரு ஆணையோ அல்லது இன்னொரு பெண்ணையோ அவர்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைமையில் உறவு வைத்திருந்தால் அது அதன் நிமித்தம் அவங்கள விவாகம் பண்ணலான்னு ஒரு விவாகரத்து பண்ணலாங்கிற ஒரு எக்ஸம்ஷன். எனிஹோ அப்படி விவாகரத்து பண்ணினாலுமே அப்படிப்பட்டவர்களை விவாகம் பண்ணுகிறதும் ஒரு விபச்சாரம் எப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இதெல்லாம் எங்கே கொண்டு போகும் அப்படின்னாக்கும் நரகத்துக்கு கொண்டு போகும். 21வது வசனம் வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயா என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். இப்போ இங்கே ஒரு பாவம் இருக்கு. எரி நரகத்திற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான். ஷல் பி கில்ட்டி எனஃப் டு கோ இன் டு த ஃபியரிகள். நரகத்திற்கு போகிறதுக்கான ஒரு பாவம், ஒரு சகோதரனை முட்டாளே அப்படின்னு சொன்னால் அது அப்படிப்பட்ட ஒரு பாவம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்டதான பாவங்கள் வேதத்தில் அங்கங்கே எழுதப்பட்டிருக்கு. சும்மா எடுத்த உடனே, அதாவது கொலை செஞ்சால் நரகத்துக்கு போவாங்க, விபச்சாரம் பண்ணால் நரகத்துக்கு போவாங்க. அதே மாதிரி 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தவும் எரிகிற கடலை பங்கடைவார்கள்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தவும் எரிகிற கடல் அப்படின்னா அதுதான் நரகம். அருமையானவர்களே, இந்த நரகத்துக்கு கொண்டு போகத்தக்கதான பாவத்தை எதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டுகிற சபையில் உள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படி தானே அர்த்தம்? அப்படின்னா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கட்டக்கூடிய சபையை இந்த பாதாளத்துக்கு கொண்டு போகிற வாசல் எங்கே இருக்குது? இந்த பாவமெல்லாம் இருக்குது. நீங்கள் நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்களேன். நான் விளங்கி கொண்டதை ஷேர் பண்ணுறேன். நீதிமொழிகள் 7:27. அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். பாருங்க, இது இன்னும் வேணும்னா நீங்கள் நீதிமொழிகள் 2:18, 5:5, 9:18 இதெல்லாம் படித்து பாருங்களேன். இது எல்லாமே இதே மாதிரி பாவத்தை தான் சொல்லியிருக்கு. அப்போ அவளுடைய வீடு, ஒரு விபச்சாரியினுடைய வீடு, டிசெண்டிங் டு தி சேம்பர்ஸ் ஆஃப் டெத், அது பாதாள குழிக்கு கொண்டு போகக்கூடியதான ஒரு வாசலாக இருக்கிறது. ஆக நம்ம அருமையானவர்களே, இதெல்லாம் நம்ம பிரிவினைகள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்கள். மத்தேயு 12:25.
இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே போதும். அதாவது எந்த வீடும் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அது நிலை நிற்க முடியாது. அப்படின்னா சபையில் வந்து பிரிவினை இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அப்படின்னா அது நிலை நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய திருச்சபையை நான் கட்டுவேன், அது பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதுன்ட்டாரு. அப்படின்னா இயேசு கட்டக்கூடிய சபையில் பிரிவினை இருக்காது. இயேசு கட்டக்கூடிய சபையில் சகோதரர்கள் வந்து நரகத்துக்கு போகக்கூடிய பாவத்தை செய்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். சரி, இதற்கு ஆண்டவர் வந்து சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. நான் யோசிக்கிறத தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன். 16வது அதிகாரத்தில் சகோதரர் வாட்ச் அந்த பகுதியிலேயே அதுக்கடுத்து என்ன வாசிங்க, 19வது வசனம். பேதுருவிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னாயே, அது நீ உனக்கு உன்னுடைய புத்தியில் அல்லது உன் மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, பரலோகத்திற்கிற என் பிதா தான் நான் இன்னார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வெளிப்பாட்டின் மேல் நான் சபையை கட்டுவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்பான் தட் ரெவலேஷன் தட் கிரைஸ்ட் இஸ் தி சன் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், இயேசு தேவன் என்ற அந்த வெளிப்பாட்டின் மேலே தான் சபையை கட்டுவேன்னு சொல்கிறாரு. அதனால தான் மறுபடியும் 20வது வசனத்தில் எச்சரிக்கிறார். 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். கிறிஸ்துன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிறிஸ்துங்கிறது வந்து கிரேக்க பதம், மெசியாங்கிறது வந்து எபிரேய பதம். இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் என்னென்னா, அவர் தேவனுடைய குமாரன் அல்லது மெசியாங்கிறது வந்து இரட்சகர், நம்ம மீட்பர், இரட்சகர், அபிஷேகிக்கப்பட்டவர், இதெல்லாம் வந்து அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம். அப்போ இரட்சகராகிய இயேசு, மீட்பராகிய இயேசு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் மெஸ்ஸியா என்பதற்கும் அல்லது கிறிஸ்து என்பதற்கும் ஒரே அர்த்தம். இதெல்லாம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னா பேதுருக்கு. அவர் கல்வி அறிவு இல்லாதவர், அவர் அறிவின்படி தெரிந்து கொள்ளலை. இன்றைக்கி நிறைய பேர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலத்துலேயுமே பிசாசுகள் கூட தேவனுடைய குமாரனே எமக்கும் உமக்கும் என்ன என்று சொன்னாங்க. அந்த மார்த்தாள் மரியாள் கதையில் கூட நம்ம படிக்கிறோம், அவங்களுக்கு தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்படி நிறைய பேர் இருந்தால் கூட அந்த 100க்கு அதிபதி கூட கடைசியில் சிலுவையில் அவர் தொங்கி மரித்து அந்த சம்பவத்தை பார்த்தவர் கூட என்ன சொல்கிறாரு, மெய்யாகவே அவர் தேவனுடைய. இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் அன்னைக்கு ஒரு சிலருக்கு தான் கிடச்சிருக்கு. அதில் முதல்ல சபைங்கிற வார்த்தை இங்கே தான் வருது. கிறிஸ்துங்கிற வெளிப்பாடு முதல்ல யாருக்கு தான் கிடைச்சது? பேதுருக்கு தான் கிடைச்சது. ஸோ இதெல்லாம் வந்து தேவன் வெளிப்படுத்தாமல் உனக்கு இது கிடைக்கல, அதனால் தேவனே வெளிப்படுத்தியிருக்க. இந்த வெளிப்பாட்டை யாரெல்லாம் பெறுகிறார்களோ, இயேசு தேவன் என்ற வெளிப்பாட்டை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்கள் தான் இந்த சபையில் கட்டப்படுவார்கள். அவர்களை இந்த பாவம் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அப்போ சபையை இயேசு கிறிஸ்து கட்டுகிறார் என்றதுக்கான அடையாளம், இப்படிப்பட்டதான பாவங்களை செய்கிறவர்கள், நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய பாவங்களை செய்கிறவர்கள் கண்டிப்பாக அந்த சபையில் இருக்க மாட்டார்கள். அந்த சபையை தேவன் காப்பார். அப்புறம் அந்த சபை அந்த காக்கக்கூடியதான வேலையை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பரலோகத்தின் சாவியை நான் உனக்கு தருவேன். இந்த பாதாளத்தின் வாசல் எப்பொழுதுமே அதை மேற்கொள்வதற்கு இட் வில் ட்ரை. அதாவது இந்த பாவங்கள் சபையை மேற்கொள்வதற்கு சாத்தான் எப்பொழுதும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதுன்னு என்ன அர்த்தம்? சாத்தான் எப்பொழுதுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், போராடிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் மேற்கொள்ளவே முடியாது. நான் கட்டக்கூடிய சபையை பாதாளத்தின் வாசல் ஒரு காலம் மேற்கொள்ளவே முடியாது. அப்படி மேற்கொள்ள முடியாதுன்னா கேட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஐ ஆம் த கேட் அப்படின்னார், நானே வழி அப்படின்னு. அதுக்குள்ளே சாவியை நான் யார்கிட்ட கொடுப்பேங்கிறாரு? உங்கள்கிட்ட கொடுப்பேன். அப்போ அந்த சாவியை நீ வச்சுக்கிட்டு சாத்தானுடைய ஏஜென்ட்டுகள் வந்தால் நீ என்ன செய்யக்கூடாது? பூட்டிடு. நீ பூட்டிட்டா ஒரு வேளை உள்ளே திறந்து போகவே முடியாது. இந்த வெளிப்பாட்டை பெற்றவர்கள் வந்தால் என்ன செய்ய? திறந்து விடு. அவர்கள் உள்ளே போவாங்க, சாத்தான் உள்ளே போக முடியாது. ஐ ஆம் கிவிங் யூ த கீ ஆஃப் த கேட் ஆஃப் ஹெவன் அப்படி தானே எழுதியிருக்கேங்க. 19வது வசனம், ஐ வில் கிவ் யூ த கீஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். நீ கட்டுகிறது எதுவோ அப்படின்னா நீ உள்ளே திறந்து
அந்த சபையில் நீ யாரை இணைத்து கட்டுகிறாயோ அலோ பண்ணுறியோ அவங்க பரலோகத்திலையும் கட்டப்பட்டிருப்பார்கள். நீ யாருக்கு வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு பூட்டுறியோ அவங்க பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்பட்டிருப்பாங்க. தே ஒன்ட் பி தேர். அப்போ என்ன இதிலேருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னாக்கோ, அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்தாரு. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய ஃபவுண்டேஷனில் தான் நான் சபையை கட்டுறேன் அப்படின்னு நம்ம வாச்சோம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்ட்டு. அப்போ அவர்களுடைய உபதேசம் எப்படி இருந்தது அப்படின்னா, சபையை அவ்வளவு ஒரு அரணாக கட்டக்கூடிய உபதேசமாக இருந்தது. அந்த கீ அவங்ககிட்ட இருந்துச்சு, அந்த உபதேசத்தில் இருந்துச்சு. நம்ம ஒன்று கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் ஒரு அப்போஸ்தலர். அவர் தனக்கு இருக்கிற அதிகாரத்தில் எவ்வளவு தைரியமாக பேசுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம். அந்த சபையில் இருந்தவங்களுக்கு அந்த அதிகாரத்தை எடுத்து சபையை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. வாசிங்க 1வது வசனத்திலிருந்து. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. சபையில் அப்படி இருக்கு. அடுத்து வாசிங்க. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இதுல இருமாப்படை என்ன இருக்கு? பாவம் செஞ்ச ஒரு மனுஷனை வந்து நீங்க வெளியே போக சொல்லாம, அப்படின்னா வெளியே போக சொல்லாததுல வந்து அவங்க இருமாப்படையினர் வி ஆர் சோ லவ்விங். நாங்கள் ரொம்ப அன்புள்ளவர்கள். எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நாங்கள் என்ன செஞ்சுக்குவோம்? பொறுத்து கொள்வோம், நாங்கள் மன்னிப்போம். தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறது இது. தேவன் வந்து எதை கட்டுங்கிறாரோ கட்டணும். அவிழ்த்து விடுன்னு என்ன செய்யணும்? லூஸ் ஹிம், சென்ட் ஹிம் அவுட். இவர் ஏற்கனவே சபையில் இருக்கிறார் ஒருத்தர், ஆனால் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டாரு. இப்போ இவர் என்ன செய்யணும்? கதவை திறந்து வெளியே போ அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல, அவிழ்த்து இருக்கணும்ல. அவங்க ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு வசனத்தை விட்டுறது. இன்றைக்கி சபையில் என்ன நடக்குதுனாக்கும், ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் இங்கேருந்து குதிங்க, உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் வந்து உங்களை கையில் ஏந்தி கொண்டு போவாங்கன்னு எழுதியிருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் தேவனாகி கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. அப்போ தேவனுடைய வார்த்தையை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டே பண்ணணும். இன்றைக்கி அப்படி தான். அன்பு அன்பு அன்பு, கிருபை கிருபை கிருபை, விசுவாசம் விசுவாசம் விசுவாசம், இப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்படின்னா அப்போ இன்னொரு பகுதி என்ன? அப்போ சத்தியம், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அன்பு வேணும், சத்தியமும் வேணும். அன்பு காட்டணும், அதே சமயத்தில் சத்தியத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அன்புன்னு சத்தியத்தை விட்டுறக்கூடாது, சத்தியம்னு அன்பை விட்டுறக்கூடாது. அப்போ அன்புடன் சத்தியம்னா ரெண்டு ரெக்க மாறிக்க ஒரு படகுக்கு. ஒரு சபை வந்து சரியாக நடக்கணும்னா அன்பு வேணும், சத்தியம் வேணும். யார்கிட்ட இறக்கம் காட்டணும்? அறியாமல் செய்கிறவங்ககிட்ட இறக்கம் காட்டலாம். பலவீனத்தில் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு மனம் திரும்பினாங்கன்னா இறக்கம் காட்டலாம், மன்னிக்கலாம். ஆனால் இன்னும் வந்து அவங்க இருமாப்புடன் இருக்கிறாங்கன்னா நாம் அவங்ககிட்ட அன்பு காட்டிட்டு நாங்கள் ரொம்ப வி ஆர் ஸோ லவ்விங், வி ஆர் ஸோ கைண்டு. ஆண்டவர் எவ்வளோ இறக்கமுள்ளவர், நாங்களும் இறக்கமுள்ளவராக இருக்கிறோம். அவன் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நாங்கள் அவன் மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய சபைகள் பாழா போனதுக்கு காரணம் தான். பவுல் இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க. இப்போ அடுத்து, இப்படிப்பட்டவனை உங்கள் நடுவில் இருந்து நீக்காமலும், அவனை விட்டு வெளியே எறியாமல் துக்கப்படாமலும், திஸ் டீட் would be removed from your midst. உங்களை விட்டு நான் வெளியேற்றாமல் நீங்கள் இருமாப்பா இருக்கீங்களே. இப்போ அடுத்து சொல்கிறார் என்ன செய்யணும்னு சொல்கிறார் பாருங்க. இதுதான் அந்த அதிகாரம். சாவி அவங்ககிட்ட தரேன்னு என்ன அர்த்தம்? ஐ எம் கிவிங் யூ தி அத்தாரிட்டி. நான் உனக்கு அதிகாரத்தை தர்றேன். புட் ஹிம் அவுட் ஆஃப் த சர்ச். வாசிங்க அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க. நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். பார்த்தீங்களா? சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்குறேன். எவ்வளோ அதிகாரத்தோட எடுக்கிறார் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து வாசிக்கிறோம். அவரே சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆனால் இந்த இயேசு தான் தேவாலயத்தில் விற்கிறவர்களும் வாங்குறவர்களும் பார்த்தோன்னு என்ன செஞ்சார்? சாட்டை எடுத்து அடி, செம்ம அடி, டேபிளுலாம் தடுத்து போடுறா வெளியே எல்லாம். இது என்ன தேவனுடைய ஆலயமா இல்லை கள்ளர் குகையா? இன்னைக்கு ஆண்டவர் வந்தார்னா இன்னைக்கு நிறைய திருச்சபையில் இருக்கக்கூடிய பாஸ்டர்களுக்கெல்லாம் இந்த வெளு தான் விழுகும்.
பண ஆசை. ஆமாங்க, குடு 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 குடு, பணம் பணம் பணம்னு பைத்தியமாக அலைகிறாங்க. நீங்கள் சில பிரசங்கங்கள்லாம் யூடியூப்லாம் போடுறாங்க, கிளிப் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, அடே அப்பா எவ்வளோ ஓப்பனா ஆண்கள் பெண்கள் பெண்களும் அதே மாதிரிக்கு பிரசங்கிக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கலாம், கலட்டி போடு, அதை கொடு இதை கொடு. இன்றைக்கி ஆண்டவர் இதை பார்த்தா என்ன சொல்லுவார்? அவர் ஆண்டவர் எங்கேயாவது அப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரா? இல்லையே. அப்போ பணத்துக்கும் தேவனுக்கும் ஒருத்தன் ஊழியம் செய்ய முடியாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. அதனால் அதை விட்டு நீ ஓடுங்கிறாரு. அப்போ பணத்துக்கு ஒருவன் ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. பாவம் செய்கிறவன் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த ஊரில் ஜோதி கடலமில்ல பிரதர் சாக் வச்சு ஒரு மீட்டிங் போட்டோம், பப்ளிக் மீட்டிங். அதில் பிரதர் சாக் எனக்கு நல்லா மேடையில் நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணார். அந்த நேரம் ஒரு பாஸ்டர் எங்கேயோ இருந்து வந்து, அப்போ இங்கே போஸ்டர்லாம் அடித்து ஒட்டுவோம், யார் வேணாலும் வரலான்ட்டு. அது ஓப்பன் ஏர் மீட்டிங் தானே, யார் வேணாலும் வரலாம். அவர் அப்போ தான் வந்து உள்ளே நுழைகிறாரு. பிரதர் சாக் அங்கேருந்து பேசினார். வேலையை விட்டவனெல்லாம் ஊழியக்காரன் அல்ல, பாவத்தை விட்டவன் தான் ஊழியக்காரன் சொன்னார். பாவத்தை விட்டவன் தான் தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கான தகுதியை பெற்றவனை தவிர வேலையை விட்டு வருவது அல்ல. எத்தனை பேர் இதை விளங்கியிருக்கோம்? அப்ப பாவத்துக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, பணத்துக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இன்னொன்று என்னன்னா, சாவியை வச்சுக்கிட்டு நீ வந்து எனக்கு என்னன்னு சோம்பேறியா வாட்ச்மேன் உட்காந்துருந்தா அந்த வாட்ச்மேன் நிற்கிறது வேஸ்ட்டு. சாவியை பிடிங்கி அவன் திறந்துட்டு போயிடும் உள்ள. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிகாரம் இருந்தால் அதை உபயோகி. சாட்டை எடுத்து அடிக்கிறார் இயேசு ஆண்டவர். எந்த அதிகாரத்தில் நீர் இதை செய்கிறீர்னு கேட்குறாங்க. எப்படி நீர் இதெல்லாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் பிதாவின் வீடு, இது எப்படி நீ கள்ளர் குகையாக்கலாம்? கள்ளர்கள் வந்து பதுங்கி இருந்து, கள்ளர்கள் வந்து குகையில் பதுங்கி இருப்பாங்க, அது வழியாக தெரியாமல் போகிறவனை போய் பதுங்கி இருந்து அவன்கிட்ட என்ன செய்வாங்க? கொள்ளையடிப்பாங்க கள்ளர்கள். அது மாதிரி நீல தேவாலயத்தில் பழி செலுத்திருக்கா அந்த ஜனங்கள் வர்றாங்க, அவங்ககிட்ட வியாபார நோக்கத்தோடு கூட நீ போய் பணம் பறிக்கிற ஒரு கள்ளனை போல ஒளிந்திருந்து அங்கே இயேசுவின் பேரை சொல்லி பணம் பறிக்கிறியே, நீ கள்ளன், துரத்தப்பட வேண்டியவன் என்று சொல்லி ஆண்டவர் துரத்தி அடித்தார். வியாபாரம், அதை வியாபார வீட்டாக்கினீர்கள். இது என்ன லாபத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுற இடமா இது? ஒரு முறை வந்து கண்ணு தெரியாத ஒரு நபர், 2 கண்ணு தெரியாதவர், அவர் பேனா விற்று பிழைக்கிறவர். சும்மா காசு பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு தொழில், பேனாவை கொண்டு வந்து அதை மொத்தமாக வாங்குவார். என்ன விலைக்கு வாங்குவாரோ, ஒரு 5 ரூபா 10 ரூபாய்ன்னு விற்றாங்க. அப்போ சர்ச்சிலையும் நாங்கள் அதே மாதிரிக்க கொடுக்கலாம், பாவம்னு நினச்சிருக்கோம். ஒரு முறை இப்போ சாக் சொன்னார், 1 ரூபா லாபம் வரக்கூடிய பிஸ்னஸாக இருந்தாலும் சர்ச்சில் அதை செய்யக்கூடாது. 1 ரூபா லாபம் கிடைக்கிற பிஸ்னாலும் சரி, டோன்ட் என்கரேஜ் த. இன்றைக்கி அதான் நம்ம சொல்கிறோம், சபையில் யாராக இருந்தாலும் சரி இலவசமாக நீங்கள் கொடுக்கலாம். 1 ரூபாய் லாபம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் கூட சர்ச்சில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா அப்படியே சபைக்கும் போயிட்டு அப்படியே கொஞ்சம் லாபம் பார்த்துட்டு வரலாம். பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள், அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் துரத்தி அடித்தார். ஸோ வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். எந்த காரணத்தை கொண்டுட்டோம் ஆண்டவர் வெளியே துரத்துறதுக்கான காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. வேசித்தனம், விபச்சாரம், பண ஆசை உள்ள வியாபார நோக்கத்தோடு கூட சபைக்கு வர்றது, அல்லது பிரிவினைகள், அப்புறம் விக்கிர ஆராதனைகள், பில்லி சூனியங்கள், பகைகள், அதெல்லாம் இங்கே வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதியிருக்கு. எனவே அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து கட்டக்கூடிய சபையில் இதெல்லாம் காட்டவே கூடாது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. விக்கிரகத்தினுடைய பேர் முதலாக எங்கே சொல்லப்படக்கூடாது. எதுக்காக நாம் வந்து ஜோசியம் பார்க்குறோம்னு சொல்கிறவங்க, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்குறவங்க, விக்கிர ஆராதனைக்காரர்கள், உருவ வழிபாடு செய்கிறவர்கள், இவங்களெல்லாம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம். ஏன்னா அதை விட்டிங்கன்னா கொஞ்சம் புளித்தமாவு முழுவதும் உப்பு பண்ணிடும். அதே மாதிரி வேசித்தனத்தின் பேர் முதலாக இவங்க பற்றியில் சொல்லக்கூடாது. ஒருத்தனை வந்து டைவர்ஸ் பண்ணியாச்சுன்னா அது இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணால் அது விபச்சாரம்ங்கிறார். இறந்து போயிட்டா, புருஷன் இறந்து போயிட்டா, மனைவி இறந்து போயிட்டா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அவங்க உயிரோடு இருக்கும்போதே விட்டுட்டு நீ துரோகம் பண்ணினா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸ்லாம் அப்படி பண்ணுறாங்க, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது. ஒரு மார்க்கத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணணும்னா அதை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது இட் இஸ் பெர்மிட்டட் ஒரு மார்க்கத்தில், நான் சொல்ல விரும்பலை. அப்படி அவங்க தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிற விரும்பினா இவர் டைவர்ஸ் பண்ணார், அவர் கல்யாணம் பண்ணிப்பார். மறுபடியும் இவர் கல்யாணம் பண்ண அவர் டைவர்ஸ் பண்ணலாம், இவர்கள். இது என்னையாது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இதெல்லாம் விபச்சாரம்னு சொன்னார். இதுதான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளக்கூடியதான காரியம். அருமையானவர்களே, எச்சரிக்கையாக இருப்போம். ஆண்டவர் இயேசு இந்த சபையை கட்டுறாருனா, இயேசு தான் இந்த சபைக்கு தலைனா,
பாவம் மேற்கொள்ளக்கூடாது, பிரிவினை மேற்கொள்ளக்கூடாது. அங்கே ஒருமனம் இருக்கும். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய நாமத்தினால கூடியிருக்கேன்னா இயேசு இயேசுன்னு சொல்றவங்கன்னு அர்த்தம் கிடையாது. இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அதை புரிஞ்சிருக்கிறவங்க கூடியிருக்கிற இடம். இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? தன் ஜனத்தின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். இந்த அர்த்தத்தை நீ புரிந்து நீ கூடியிருந்தீனா, இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் ஜனத்தின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர், விடுதலை ஆக்குகிறவர், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர், மீட்கிறவர். அதனால நான் அவரை தேடுறேன் அப்படின்னு நீ யார் வந்திருக்கியோ, இயேசுவை நான் தேடுறதுக்கான நோக்கம் என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இனிமேல் நான் பாவத்தை விழாதபடிக்கு அந்த நாமம் தான் என்னை காக்க வல்லது, ஆனபடினால அந்த நாமத்தினால கூடியிருக்கேன் நீ எத்தனை பேர் சொல்லுவியோ அவங்க மடுவில் தான் இயேசு இருப்பார். இன்னைக்கு உலகத்தில் எந்த சபையில் போய் பாருங்க, நான் சொல்றது மாதிரி பணம்னு அலைகிற சபையில கூட இயேசு இயேசுன்னு தான் சொல்றாங்க. ஆண்டவர் இயேசு அதை சொன்னாரு, என் நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்வார்கள்னு சொன்னார். மத்தேயு 7:20 என்ன சொன்னாரு? உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதம் செய்யோமே, தீர்க்கதரிசனம் உரைத்தேன்னு சொன்னாங்க. உங்களை நான் அறியவில்லை அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னாரு? அவங்க இயேசுன்னு தானே சொன்னாங்க. அதனால என்னுடைய நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூடியிருந்தா அவர் நடுவில் இருப்பேன்னு சொல்லிட்டு தப்பா விளங்கிக்கொள்ள கூடாது. இயேசு என்ற நாமத்தை சொல்லுகிறவர்கள் யார் தகுதி உள்ளவர்கள் என்றால், அவர் பாவத்திலிருந்து நீக்கும் வல்லமை உள்ளது நாமம், பாவம் செய்யாதபடி காக்கும் வல்லமை உள்ளது அந்த நாமம். அப்ப அந்த நாமத்துல விசுவாசம் உள்ளவர்கள் யார் அங்கே கூடி வர்றாங்களோ அவர்கள் மத்தியில தான் ஆண்டவர் இருப்பார். இன்னும் ஏர்மையானவர்களே, இயேசு கட்டக்கூடிய திருச்சபையாக நம்ம சபை இருக்கணும்னா நம்ம எல்லாருமே உலகத்தில் இருந்து வேறு பிரிந்த ஒரு வாழ்க்கை வாழணும். உலகம் சபையை மேற்கொண்டக்கூடாது. எப்பொழுதுமே அந்த பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதற்கு துடித்து கொண்டே இருக்கும். நாம தான் போய் ஆண்டவர் சொன்னார், நீ போய் சாத்தானை கட்டினால் ஒழிய அவனுடைய உடமையை நீ என்ன செய்ய முடியாது. தூங்குறீங்களா? பலவானை கட்டினால் ஒழிய என்ன செய்ய முடியாது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு. அப்ப எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். யாருடைய ஆளை மாறிட்டாங்க? யாருடைய ஆளை மாறி இருந்தோம்? நம்ம சாத்தானுடைய ஆளுகையின் கீழே வந்துட்டோம். இப்ப இயேசு ஆண்டவர் அங்கிருந்து நம்மளை மீட்டிருக்காரு. அவன் திருப்பி என்னுடைய குடுன்னு நிக்கிறான், ஏன் ஆளு என்கிட்ட குடு அப்படின்ட்டு. அப்ப த சர்ச் இஸ் ஸ்ட்ரகிளிங் அகேன்ஸ்ட் சாட்டன்ஸ் ஃபோர்ஸ். சாத்தானுடைய அதிகாரத்திற்கு எதிராக சபை கொடி பிடிக்குது. அவன் மறுபடியும் மேற்கொள்ள விரும்பிக்கிட்டே இருக்கிறான், உள்ள வர விரும்புகிறான், எப்படியாவது என் ஆளை கொடுன்ட்டு. நம்ம தான் போராடிக்கிட்டு நம்ம கதவை பூட்டி வச்சுட்டு போயா வெளியே, உன்னை உள்ளே விட முடியாது போ. ஹீ இஸ் ஸ்ட்ரகிளிங் டு கம் இன். சபைக்கு உள்ளே பிரிவினையை உண்டு பண்ண, விபச்சாரம், வேசித்தனம், கொலை வெறி, பகைகள், விரோதங்கள், சண்டைகள் இதெல்லாம் கொண்டுட்டு நம்ம சபைக்குள்ளே நுழையணும்னு சாத்தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சபைக்கு அதிகாரம் உள்ளவர்கள் சாவியை வச்சுக்கிட்டு பூட்டிட்டு உள்ள நுழைய விட முடியாது. வந்த நீ தொட்டாயின செத்தாயினார் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில். அந்த மாதிரிக்கு அந்த அதிகாரத்தோட சபையை பாதுகாக்கக்கூடிய அதிகாரத்தை பேதுருவிட்ட ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் அப்போஸ்தலர்களை சபைக்கு தூண்களாக எண்ணப்பட்ட மூப்பர்களிடத்தில் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நாம் இருமா படைஞ்சு நம்ம ரொம்ப இறக்கமுள்ளவங்களாக இருக்கலாம் இருக்கக்கூடாது. எங்கே பாதாளம் மேற்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு சாத்தான் கொண்டு வரோன்னா அங்கே வெளியே துரத்துறதுக்கும் சாட்டை எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். ஹி இஸ் அ ஜென்டில் மேன். ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். ஆனால் அந்த காசுக்காரனுடைய எல்லாத்தையும் துரத்தி விட்டு சாட்டை எடுத்து அடிக்கும்போது யாராவது அப்படி சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவர் தன்னுடைய நாமத்தை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. He was always worried about God's name. அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னார்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படணும். என் பேர் மகிமைப்படலைன்னா பரவாயில்ல, அதுக்கு அதான் அடங்கியிருக்கு. உம்முடைய நாமம் மகிமைப்படணும்னாக்கும் இஃப் மை நேம் இஸ் நாட் க்ளோரிஃபைட் இட் இஸ் நோ மேட்டர். அப்படி தான் நம்ம ஒருவரும் சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய பேர் கெட்டு போனால் பரவாயில்ல. இன்றைக்கி நிறைய பேர் ஐயோ என்னை கெட்டவங்கன்னு சொல்லிடுவாங்களோ, என்னை மோசமானவங்கன்னு சொல்லிடுவாங்களோ, என்ன இருந்தாலும் கோவப்படுறாருன்னு சொல்லிடுவாங்களோ, நான் ஜென்டில்மேன்கிற பேரை இழந்துருவணும். யூ கேன் நெவர் பில்ட் அ சர்ச். ஏன்னா கலாத்தியர் 1:10 என்ன எழுதியிருக்கு? நான் மனிதனை பிரியப்படுத்தினால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. இயேசு அந்த இடத்துல ஜென்டில்மேன்கிற பேரை காப்பாற்றிருக்கணும்னு நினச்சிருந்தா சரி, கண்டிப்பாக அவனை துரத்திருக்க முடியாது. சாத்தான் சபையை மேற்கொண்டு விடுவான். எனவே அருமையானவர்களே, நம்ம சபைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சகோதரர் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவோம். யூ மஸ்ட் பி அலர்ட். எப்போதுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். சாவியை வச்சுருக்கிறவங்க
கேட்டை வந்து பிசாசுக்கு திறந்து விட்டுறக்கூடாது. எண்ணிக்கையில் அதிகமானவர்களை திடீர்னு சபையில் கொண்டு வந்து சபையினுடைய தரத்தை அப்படியே சீர்குலைக்க விரும்புவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிதாக யாராவது வந்தாங்கன்னா உடனே அப்பம் பிடிக்கிறதுல பெர்மிட் பண்ணுறதோ, நாங்களும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நாங்களும் தான் ஞானஸ்தானத்திற்கோம், நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், நாங்கள் உங்களை குறை சொல்லலை. பட் வெயிட் until we are satisfied. நீங்கள் வந்து இயேசுவின் நாமத்தினால உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க நம்புகிற வரைக்கும் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கெட்ஸ் இருக்கணும். இல்லைனாக்கா அவங்க வந்து இடரில் அடைஞ்சு வெளியே போகிறாங்க. ப்ளீஸ் எங்களுடைய இதுதான் இஷ்டம்னா நீங்கள் இருங்க, இல்லைன்னா போங்க. அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் எங்களுக்கு இதுதான், நாங்கள் உங்களை பெர்மிட் பண்ண முடியாது. நீங்கள் தாழ்மையாக இருந்தால் வாங்க, இல்லைன்னா போங்க. சில பேர் வந்து மற்ற சபையில் குறை சொல்லிட்டு வருவாங்க. இப்போ நேற்று தான் ஒரு பிரதர் பேசிகிட்டு இருந்தார். ஒரு சபையில் ஒரு நாட்டில் அவங்க வந்து அதாவது வரும்போது நான் தேவையில்லோனா இருக்கிறேன், நான் பாவியாக இருக்கிறேன், எனக்கு ஆண்டவரே ரட்சிப்பத்தாங்க அப்படின்னு கேட்டால், நான் வளர்றதற்கு ஏதுவான எனக்கு உபதேசம் இங்கே இருக்குது அதனால் வர்றோம்னா அவங்க நிலச்சிருப்பாங்க. அந்த சபை சரியில்லை, அந்த போதகர் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா சாக்கி தான் சொல்லுவார், நீங்கள் இப்போ வரும்போது இங்கே நல்லா தெரியும், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கேயும் சில காரியங்கள் குறைவாக இருக்கும். ஏன்னா பூமியில் எந்த சபையுமே பெர்ஃபெக்டான சர்ச் கிடையாது, நம்ம சர்ச்சும் பெர்ஃபெக்டான சர்ச் கிடையாது, ஏதாவது சில குறைகள் இருக்கும். டக்குன்னு வந்தோடனே அந்த சபை சரியில்லை அதனால நான் இங்கே வர்றேன் அப்படின்னு வந்தாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இந்த சபையும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் தங்களுடைய குறைகளை பார்த்து யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்க, நான் சரியில்லை, நான் வளர்றதுக்கு, நான் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சபை வேணும், இப்படிப்பட்ட உபதேசம் வேணும்னு சொன்னாக்கா யூ ஆர் வெல்கம், கதவை திறந்து விட்றேன் உள்ளவா. அதுக்கு பதிலாக வந்து நான் போன சபை சரியில்லை, அங்கே உபதேசம் சரியில்லை அப்படின்னு சொன்ன, நான் சரியில்லைங்கிறதுக்கு பதில் அவங்க சரியில்லைன்னு சொன்னால் அவங்க சரியில்லாமல் இருக்கலாம், மேபி ட்ரூ. பட் இங்கேயும் சரியில்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நோ சர்ச் இஸ் பர்ஃபெக்ட் சர்ச். அப்போ இங்கேயும் கொஞ்ச நாள் கழிச்சோன்னே நீங்கள் குறை சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போவீங்க. பெட்டர் யூ கோ தேர், இப்போ வேறு ஏதாவது சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறது ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், அட்லீஸ்ட் ஃபார் 6 months புதுசாக ஒருத்தர் சபைக்கு வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் திருப்தி அடைகிற வரைக்கும் தயவுசெய்து நீங்கள் திருவிருந்தில் கலந்துக்கிற வேண்டாம். விசிட்டர்ஸ் கேன் கம், எனிபடி கேன் கம். நம்ம வந்து சர்ச்சை ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அதுக்கு என்ன கண்டிஷனில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் தெரியுமா? அதாவது எந்த மதத்தவரும் வரலாம், தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன். எந்த மதத்தவரும் எந்த ஜாதியினரும் யார் வேணாலும் வரலாம். அந்த கண்டிஷனில் தான் இது பப்ளிக் ட்ரஸ்ட்டுங்கிறோம். யார் வேணாலும் காணிக்கை பெட்டியில் பணம் போட்டு போகலாம், நமக்கு என்ன தெரியும்? தெரியாது, எடுக்க முடியாது, அவ்வளோதான். சாவி வச்சுருக்கோம் நம்ம, ஆனால் போடலாம். அது மாதிரி தான். ஸோ நாம் வந்து யார் வேணாலும் வரலாம், ஆனால் யார் வேணாலும் சபையில் அங்கமாக முடியாது. ஒன்லி வென் யூ பெர்மிட் தம், நீங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்கும்போது மாத்திரம்தான். ஏன்னா சபையை வந்து சத்திர மாதிரி நம்ம வந்து யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம், தட்ஸ் ஓகே. அது நம்ம சபையில் தேவன் வந்து 5000 பேர் போஷித்தார், அவங்கள ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இல்லை. யார் வேணாலும் வரலாம், ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம். ஆனால் யார் வேணாலும் கிறிஸ்துவனுடைய சபையில் அங்கமாக முடியாது. முறைப்படியான பாவம் மன்னிப்பு பெற்று சபையினுடைய மூப்பர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் மெம்பர் ஆக முடியும். ஸோ நம்முடைய பொறுப்பை குறித்து கவனமாக இருப்போம். ஒரு காலம் வந்து பிரிவினைக்கோ பாவத்துக்கோ நம்மளை சாத்தானுடைய ஏஜென்ட்டுகளுக்கோ நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. எண்ணிக்கையில் நம்ம கவனம் செலுத்தணும்னு சொன்னால் தரத்தை இழந்து விடுவோம். எண்ணிக்கையில் ஒரு காலம் பிரியப்படவே கூடாது. ஆண்டவர் சொன்னார், ரட்சிக்கப்படுவர்கள் சில பேர் தான் சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், அநேகம் பேர் இதில் பிரயாசப்படுவார்கள் நுழையிறதுக்கு, ஆனால் அது அவர்களாலே கூடாமற் போகும். அதனால இது நேரோ கேட், இது வந்து இடுக்கமான வாசல், குறுகலான வழி. இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். எல்லாரும் பிரயாசப்படுவாங்க, ஒரு காலம் அவங்க நுழைய முடியாது. சபைக்கு வர்றவங்க எல்லாரும் விசுவாசிகள் அல்ல, அவிசுவாசிகளும் சபையில் வந்து உட்கார்ந்துருக்கலாம். நாம் சபைக்கு வர எல்லாரும் விசுவாசி நினைக்கவே கூடாது. கெஸ்ட் மாதிரி வரலாம், புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கா வரலாம், அவிசுவாசிகள் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு வரலாம். ஸோ ஒரு காலம் நம்ம சபைக்கு வந்து உட்கார்ந்துருக்க எல்லாரும் விசுவாசிகள் நினைக்கவே கூடாது. தேவன் நம் கண்களை திறந்துள்ளாராக. பாதாளம் மேற்கொள்ளாத ஒரு திருச்சபை இந்த இடத்துல தேவன் கட்டும்படிக்கு நம்ம ஒவ்வொருவரும் வந்து ஜாக்கிரதையாக இருப்போம். சாத்தான் எவ்விதத்தில் வந்து அதில் யூதா எழுதின நிருபத்தில் இருக்கும், சம்படி ஹேஸ் crept in unnoticed. கவனிக்காத நேரத்தில் சிலர் இங்கே உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மூலமாக சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அவர்கள் கிருபையை வந்து தேவனுடைய இரக்கத்தை லைசன்ஸாக மாற்றிட்டாங்க. நீ என்ன வேணாலும் பாவம் செய்யலாம், ஆண்டவர் உனக்கு மன்னிச்சிருவார். என் கட்சியில் சேர்ந்தா நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், கேஸ் போட மாட்டோம்னு சொல்கிறது மாதிரி கேது. சர்ச்சுக்கு வந்தாச்சுன்னா அல்லது இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டாயிடுச்சுன்னா நீ என்ன பாவம் செஞ்சாலும் சரி ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆண்டவர் மன்னிக்கிறார், மன்னிப்பார். ஆனால் மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நீ மனம் திரும்பினா எந்த பாவத்தையும் தேவன் மன்னிப்பார்.
அங்கே வாசிக்கிறோம் யூதா 4, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாக ஆவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, ஃபார் செர்டன் பர்சன்ஸ் ஹவ் crept in unnoticed. நம்ம கவனிக்காம சிலர் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. வாட்ச்மேனாக இருக்கக்கூடிய, மூப்பர்களாக இருக்கக்கூடிய பொறுப்புள்ள சகோதரர்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கவனிக்காமல் சிலர் உள்ளே நுழைஞ்சிடுவாங்க. விசுவாசிகள் என்ற போர்வையில் உள்ள வருவாங்க. அவர்கள் பொருளாசைக்காரர்களாக இருப்பாங்க, பாவம் செய்கிறவர்களாக இருப்பாங்க, கலகம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. நீங்கள் எச்சரிக்கை இல்லைன்னா, வாட்ச்மேன் எச்சரிக்கை இல்லைன்னா வீடு திருடு போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கு, they have crept in unnoticed, those who were long beforehand marked out for this condemnation. இந்த ஆக்கினைக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் ungodly persons who turn the grace of our God into licentiousness. அவர்கள் தேவனுடைய கிருபையை பாவம் செய்வதற்கு ஒரு அங்கீகாரம் போல அவருடைய இரக்கத்தை வந்து தப்பாக எடுத்துக்கிறது. என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிடுவார், அதெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பார், அவர் இரக்கமுள்ளவர், அவர் யாரையா உடனே நரகத்தில் போடுவாரா? இப்படி பேசுகிறவங்க இன்னைக்கு நிறைய பெருகிட்டாங்க. விழிப்பாக இருப்போம். தேவன் நம் கண்களை திறந்தல்வரா. ஆமென்.